நல்ல விதமா தயாரிச்ச ட்ரெயினை சரியா பராமரிச்சா அதை அதிக காலம் பயன்படுத்தலாம். உதாரணமா நிறைய ட்ரெயின் 50 ஆண்டுகளை கடந்தும் கூட இப்பவும் ஓடிக்கிட்டு இருக்கு. பொதுவா ஒரு ட்ரெயினோட வாழ்நாள் முடியும் போது அது மறுசுழற்சிக்கு தான் போகும். ஆனா சில ட்ரெயின் வாழ்நாள் முடியும் போதோ இல்ல அதுக்கு முன்னாடியோ கூட அனாதையா கைவிடப்பட்ட நிலைமைக்கு போய் சேருது. அந்த மாதிரி கைவிடப்பட்ட ரொம்ப வினோதமான இல்ல அட்டகாசமான ரயில்களை பத்தி தான் இப்போ பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பண்ணிருங்க. ராயல் மெயில் ட்ரெயின். இந்த ட்ரெயின் ஒரு காலத்துல இங்கிலாந்தோட முக்கியமான ஒரு ட்ரெயினா செயல்பட்டிருக்கு. இங்கிலாந்தோட ராயல் மெயில் கம்பெனிக்காக ஓடின இந்த ட்ரெயின் மூலமா லெட்டர், பார்சல் இப்படி பல விஷயத்தை நாட்டோட நிறைய பகுதிக்கு கொண்டு போயிருக்காங்க. ஆனா இப்போ இது நார்த் யோர்க்ஷயர் பகுதியோட ஒரு இடத்துல கைவிடப்பட்ட நிலைமையில நிக்குது. இந்த நீளமான ட்ரெயின் சுமார் 20 ஆண்டு காலமா அங்கேயே தான் நிக்குதான். அந்த ட்ரெயினோட கதவுகள் திறந்தே இருக்கதால யார் வேணும்னாலும் உள்ள போக முடியும். அப்படி போன சிலர் ட்ரெயின்ல எதையெல்லாம் எடுத்து எடைக்கு போட முடியுமோ அதை எடுத்து சிறப்பா பழைய இரும்பு கடையில கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. ரயில் மேல அதிக ஆர்வம் உள்ளவங்க அந்த ட்ரெயின் கிளாஸ் 44 ராயல் மெயில் ட்ரெயின் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இருந்தாலும் அந்த ட்ரெயினை எதுக்கு கைவிட்டாங்க அப்படின்னு தான் எந்த தகவலும் இல்லை. பொலிவியா ட்ரெயின் கிரேவ்யார்டு. பொலிவியா அரசு 20ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்துல இங்கிலாந்துல இருந்து நிறைய பழைய ட்ரெயினை வாங்கியிருக்கு. ஏன்னா அதை வச்சு நாட்டோட ரயில்வே நெட்வொர்க்கை பெருசாக்க திட்டம் போட்டிருந்தாங்க. ஆனா அந்த திட்டம் நடக்காம எல்லா ட்ரெயினும் ஒரே இடத்துல நின்ன அந்த இடம் ஒரு ட்ரெயின் கிரேவ்யார்டா மாறி இருக்கு. அந்த கிரேவ்யார்டு உயினி பகுதியில் இருக்கு. அந்த உயினி அப்படிங்கிற இடம் தான் அந்த காலத்துல நிறைய ஊருக்கு போற ட்ரெயினுக்கான கனெக்ஷன் பாயிண்டா இருந்துதான். அதனாலதான் அந்த இடத்துல இருந்து வேலையை ஆரம்பிக்கலான்னு இங்கிலாந்துல இருந்து வாங்கின ட்ரெயினை அங்க கொண்டு வந்திருக்காங்க. ஆனா அரசுக்கும் ரயில்வே கான்ட்ராக்ட் கம்பெனிக்கும் நடுவுல வந்த சில பிரச்சனையால திட்டத்தை கைவிட்டுட்டாங்க. இப்போ திட்டமே இல்ல அந்த ட்ரெயின் எதுக்குன்னு அரசே அதை மறுசுழற்சி செய்ய ஆரம்பிச்சிருக்கு. ஆனா சில ட்ரெயினை மட்டும். அதனால இப்பவும் 100க்கும் அதிகமான ட்ரெயின் அங்க பாலைவனத்துக்கு நடுவுல சும்மாதான் நின்றுகிட்டு இருக்கு. தி அன்னோன் ட்ரெயின். மே 2020 ஒரு ட்ரெயினோட போட்டோவை யாரோ ரெடிட்ல போஸ்ட் பண்ணினதும் அதுல நிறைய சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த போட்டோவை போஸ்ட் பண்ணினவங்க இந்த ட்ரெயின் கசகஸ்தானோட ஒரு சீக்ரெட் பேஸ்ல இருக்கதா சொல்லிதான் அந்த போட்டோவை போட்டிருந்தாங்க. ஆனா அதை பார்த்த நிறைய பேர் அந்த குறிப்பிட்ட ட்ரெயின் RSD-15 அப்படிங்கிற அமெரிக்கன் கம்பெனியோடது. அந்த கம்பெனி இதுவரைக்கும் எந்த ட்ரெயினையும் கசகஸ்தானுக்கு செஞ்சு கொடுக்கலன்னு சொன்னாங்க. அப்படின்னா அந்த போட்டோ கசகஸ்தான்ல எடுத்ததா இருக்காது. இது இல்லாம அதுல இன்னும் சில குழப்பமும் இருக்கு. அது என்னன்னா அந்த போட்டோவை கொஞ்சம் நல்லா பார்த்தா என்ஜின் கேபின்ல ஆளுங்க இருக்கதும் ட்ரெயினோட ஹெட்லைட் எரியறதும் தெரியும். இதுக்கு பதில் சொன்ன ஒரிஜினல் அப்லோடர் ட்ரெயின்ல ஆளுங்க யாரும் இல்ல, அது வெறும் தொங்கிக்கிட்டு இருக்க ஜாக்கெட், அப்புறம் லைட்லாம் எரியல, அது வேற ஏதோ வெளிச்சம்னு சொன்னாங்க. இதனால கைவிடப்பட்ட நிலையில் இருக்க அந்த ட்ரெயினை பத்தின முழு தகவல் மர்மமாவே இருக்கு. தெசலோனிக்கி ட்ரெயின் செமெட்ரி. கிரீஸ் நாட்டோட 2வது பெரிய நகரம் தெசலோனிக்கி. அங்க மக்கள் அதிகமா வந்து போற மாதிரி பீச், மியூசியம், சிறப்பான உணவு இப்படி பல விஷயம் இருக்கு. ஆனாலுமே நிறைய பேருக்கு அங்க இருக்க கைவிடப்பட்ட ரயில்களை பத்தி தெரியாது. அங்க ஊருக்கு வெளியே பல 100 ட்ரெயின் அனாதையா நிக்குதான். அது எல்லாமே ரொம்ப வருஷமா அங்க சும்மாவே நிக்கிறதால அதுல பல ட்ரெயின் வெயில் மழையால சேதமடைஞ்சி துருப்பிடிச்சு மோசமான நிலைமையில காணப்படுது. அந்த எல்லா ட்ரெயினும் கிரீஸ் நாட்டோட ஹெலனிக் ரயில்வேல ஓடி ரிட்டையர் ஆனதான். அதை ஸ்கிராப் மெட்டலுக்காகவும் மறுசுழற்சி செய்யவும் தான் அங்க நிறுத்தி வச்சிருக்காங்க. ஆனா சில உள்ளூர் மக்கள் ஏற்கனவே அந்த ட்ரெயின்ல இருந்த முக்கியமான பொருட்களை எடுத்துட்டு போயிட்டாங்க. அதனால பல ட்ரெயின்ல வெறும் துருப்பிடிச்ச எதுக்கும் பயன்படாத பொருள் தான் மிச்சமா இருக்கு. அது எதுக்கும் பயன்படாது அப்படின்னு தெரிஞ்சுதான் அதையெல்லாம் அப்படியே விட்டுட்டாங்க. ரெட் ஸ்டார் ட்ரெயின் கிரேவ்யார்டு. ஹங்கேரி அரசு ரொம்பவே பாதுகாக்கிற ஒரு இடமா ட்ரெயின் கிரேவ்யார்டும் இருக்கு. புடபெஸ்ட் நகர்ல நிறைய ட்ரெயின் அனாதையா நிக்கிற அந்த இடத்த இஸ்ட்வேன்டலக் ட்ரெயின் யார்ட் இல்ல ரெட் ஸ்டார் ட்ரெயின் கிரேவ்யார்ட் அப்படின்னு சொல்றாங்க.
அங்க இருக்க எல்லா ட்ரெயினும் ஹங்கேரி கம்யூனிச நாடா இருக்கும்போது பயன்படுத்தினது. அதனால அந்த எல்லா ட்ரெயின்லையும் கம்யூனிச சின்னம் இருக்குமா. அதுவும் இல்லாம அங்க இருக்க சில ட்ரெயின் நாசி படையினர் கைதிகளை தூக்கு மேடைக்கு கூட்டிட்டு போக பயன்படுத்தினதாம். இந்த காரணங்களால ஹங்கேரியில கம்யூனிசத்தோட வீழ்ச்சிக்கு அப்புறமா புது அரசு அந்த எல்லா ட்ரெயினையும் மக்கள் பார்க்க வேண்டாம்னு நினைச்சு அங்க யாரும் போகக்கூடாதுன்னு தடை விதிச்சிருக்கு. அதுவும் இல்லாம அங்க இருக்க பெரும்பாலான ட்ரெயின் சுமார் 100 ஆண்டு பழைய ட்ரெயின். அதனால அரசோட முடிவை பெருசா யாருமே எதிர்க்கல. ஈரோஸ்டார். இந்த குறிப்பிட்ட ஈரோஸ்டார் ட்ரெயின் எதனால கைவிடப்பட்ட நிலைமைக்கு வந்ததுன்னு தெரியல. ஆனா இப்போ இது பிரான்ஸோட வலன்ஸ் அப்படிங்கிற ஊர்ல ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல அனாதையா தான் நிக்குது. இந்த குறிப்பிட்ட ட்ரெயின் ரொம்ப அதிக செலவுல உருவாக்குன இங்கிலாந்துக்கும் பிரான்ஸுக்கும் நடுவுல சேனல் டனல் வழியா ஓடுன ட்ரெயின். ஈரோஸ்டார் ஒரு வகையான ஹை ஸ்பீட் ட்ரெயின். இது லண்டன்ல இருந்து பாரிஸ்க்கு வெறும் 2 மணி நேரத்துல போயிடுமா. இந்த கைவிடப்பட்ட ட்ரெயினும் இதே மாதிரி வேகமான ஒரு ட்ரெயின் தான். இது ஈரோஸ்டார் 373018 அப்படிங்கிற ட்ரெயின். 1994ஆம் ஆண்டு பயன்பாட்டுக்கு வந்த இந்த ட்ரெயின் 2016ல இருந்து இப்படி கைவிடப்பட்ட நிலைமையில தான் இருக்கு. இது கூட சேர்ந்த இன்னும் பல ட்ரெயின் பழசாயிடுச்சுன்னு சொல்லி அதுக்கெல்லாம் ஓய்வு கொடுத்து மியூசியத்துக்கும் மறுசுழற்சிக்கும் அனுப்பிட்டாங்க. ஆனா இதை மட்டும் ஏன் இப்படி சும்மா விட்டாங்கன்னு தெரியல. கிராஷ்டு ட்ரெயின். நார்த் கரோலினாவோட ஒரு காட்டுப்பகுதியில ரொம்ப மோசமா சேதமடைஞ்ச சில பழைய ட்ரெயின் பாகங்களை பார்க்க முடியும். இதை பத்தி அரசு பதிவுகள் எதுவும் இல்லை. ஆனா அந்த ட்ரெயினை பார்க்கும்போதே அங்க ஏதோ ரொம்ப மோசமான விபத்து நடந்த மாதிரி தெரியுது. ஆனா இது ஏன் அரசு பதிவுல இல்லை? இதுக்கு காரணம் ஒரு திரைப்படம். 1993ஆம் ஆண்டு தி ஃபுஜிட்டிவ் அப்படிங்கிற படத்தை எடுக்கும்போது ஒரு பஸ்ஸை ட்ரெயின் இடிக்கிற சீன் தேவைப்பட்டிருக்கு. அந்த காலத்துல இப்போ மாதிரி கிராஃபிக்ஸ் டெக்னாலஜி இல்லாததால உண்மையாவே பழைய பஸ்ஸையும் ட்ரெயினையும் வச்சு ட்ரெயினை வேகமா ஓட விட்டு உண்மையாவே அது பஸ்ஸை இடிச்சு ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி செஞ்சுதான் அந்த சீனை எடுத்திருக்காங்க. அந்த சீனை எடுக்கும்போது ட்ரெயினும் பஸ்ஸும் ரொம்ப மோசமா சேதமடைஞ்சதால அது இனி எதுக்கும் ஆகாதுன்னு சொல்லி அதை அங்கேயே போட்டுட்டு போயிட்டாங்க. அதுதான் இப்பவும் அங்க இருக்கு. விஸ்லர் ட்ரெயின் ரெக். முன்னாடி பார்த்தது படத்துக்காக செட்டப் பண்ணி ஏற்படுத்தின ஆக்சிடென்ட். ஆனா இது உண்மையாவே நடந்த ஆக்சிடென்ட். கனடாவில் விஸ்லர் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு. இப்போ அங்க இருக்க ட்ரெயினை பார்க்க அதை யாரோ சம்பந்தமே இல்லாம காட்டுக்குள்ள மரங்களுக்கு நடுவுல கொண்டு வந்து நிறுத்துற மாதிரி தெரியுது. ஆனா 1956ஆம் ஆண்டு அங்க ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடக்கும்போது மரங்கள் ட்ரெயினை சுத்தி இல்லையா. அதெல்லாம் அப்புறமா தான் வளர்ந்துருக்கு. இந்த விபத்து நடக்கும்போது அந்த சரக்கு ரயில்ல அதிகமான சரக்கு இருந்திருக்கு. அதுவும் இல்லாம ட்ரெயினை ஓட்டுனவர் அனுமதிச்ச வேகத்தை விட ட்ரெயினை ரொம்ப வேகமா ஓட்டி இருக்காரு. அதனாலதான் அந்த ட்ரெயின் தடம் புரண்டு காட்டுப்பகுதியில விழுந்திருக்கு. அதை எடுக்க நிறைய செலவாகும்னு சொல்லி அதை அப்படியே விட்டுட்டாங்க. அப்புறம் அதை சுத்தி நிறைய மரம் வளர்ந்து அந்த இடம் ஒரு ஹைக்கிங் போற இடமா மாறி இருக்கு. அங்க ஹைக்கிங் போறவங்க வசதிக்காக 2016ஆம் ஆண்டு ஒரு பாலமும் கட்டி இருக்காங்க. டெட் ரோட். பேரை கேட்கும் போதே பயங்கரமா இருக்க மாதிரி டெட் ரோட், ரோட் ஆஃப் டெத் இல்ல ரயில்வே ஆஃப் தி டெட் அப்படிங்கிறது தான் இந்த ரயில்வேக்கு இப்போ இருக்க பேரு. ஆரம்பத்துல சலேகார் டிகாரா ரயில்வே அப்படின்னு தான் இந்த ட்ரெயின் ட்ராக்கை சைபீரியாவில் போட ஆரம்பிச்சாங்க. ஜோசப் ஸ்டாலினோட பல தப்பான திட்டத்தால இந்த ரயில்வே ப்ராஜெக்ட் அதிக செலவுல உருவான ஒரு மோசமான ப்ராஜெக்டா மாறி இருக்கு. திட்டப்படி சுமார் 800 மைல் தூரத்துக்கு 1949க்கும் 1953க்கும் நடுவுல ரயில்வே ட்ராக்கை சிறை கைதிகளை வச்சு போட்டாங்க. அந்த வேலைக்கு நடுவுல அதிக குளிராலையும் அனுபவம் இல்லாததால ஏற்பட்ட விபத்தாலையும் பல ஆயிரம் கைதிகள் இறந்திருக்காங்க. இன்னும் பல பிரச்சனையும் வந்திருக்கு. அப்பவும் கூட ஸ்டாலின் திட்டத்தை நிறுத்தல. ஸ்டாலின் இறந்ததுக்கு அப்புறமா தான் அந்த திட்டம் நின்றுருக்கு. அப்புறமா வந்த ஆட்சியாளர்கள் யாரும் அந்த மோசமான திட்டத்தை தொடரல. அதனால அது வரைக்கும் போட்ட அந்த பெரிய ரயில்வே ட்ராக்கும் 10-12 ட்ரெயினும் அங்க கைவிடப்பட்ட நிலையில இருக்கு. அதுல பல இடம் பனிக்கு கீழே மறைஞ்சும் போச்சு.
எக்ஸ்க்ளூசிவ்லி ட்ரெயின். விக்பெரி அப்படிங்கிற ஒருத்தர் 1970களில் இங்கிலாந்தோட லெய்கேஸ்டர் நகரில் ஒரு வித்தியாசமான ஸ்கிராப் யார்டு வச்சிருந்தாரு. அது எதனால வித்தியாசமானது அப்படின்னா, அங்கே வெறும் ட்ரெயின் சம்பந்தமான பொருளை மட்டும்தான் விக் வாங்கி வைப்பாராம். அங்கே வர்ற ட்ரெயினை உடைக்கிற வேலையை கூட பெரும்பாலும் அவர் மட்டும் தனியாக கையாலேயே தான் செய்வாராம். சில சமயம் ஓரளவுக்கு நல்லா இருக்க ட்ரெயின் வந்தா அதையும் அவரே சரி பண்ணி மியூசியம் இல்ல கலெக்டர்ஸ்க்கு வித்துருவாராம். ஒரு சமயம் அரசோட நிறைய ட்ரெயின் அங்க ஸ்கிராப்பா வந்திருக்கு. அப்போ 1991 சமயம் விக்கோட ஸ்கிராப் யார்ட்ல பெரிய தீ விபத்து ஏற்பட்டு அங்கிருந்த நிறைய விஷயம் எரிஞ்சு பெரிய நஷ்டம் ஏற்பட்டுச்சான். அதுக்கப்புறம் அந்த ஸ்கிராப் யார்ட் செயல்படவே இல்லை. அதனால ட்ரெயின் ஸ்கிராப் யார்டா இருந்த அந்த இடம் ட்ரெயின் கிரேவ் யார்டா மாறி இருக்கு. ஒருவேளை இந்த மாதிரி கைவிடப்பட்ட ட்ரெயின் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருந்தா நீங்க முதல்ல என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.